சொல்ல மீரா. அவங்க எல்லாம் செய்து நம்மளுக்கு என்னெல்லாம் பேச்சு பேசுறாங்கன்னு கேட்டல. இன்னொரு பக்கம் அந்த ராதா நம்ம பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக குஷியை நடுவுல கொண்டு வரானே தெரியல. என்னோட வளர்ப்பு குறை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பையும் அவ விட மாட்டேங்கிறா. ராதா பத்தி பேசாதீங்க, நம்மள பத்தி பேசுங்க. உங்களையும் என்னையும் பத்தி. நான் தான் அதை பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா மோகன்? ஐ மீன், உங்க இமேஜ் கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆள் அனுப்புவனா? காசு கொடுத்து இந்த மாதிரி பொய் சொல்ல வைப்பனா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. இல்ல மீரா, மீரா நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த காதல் இருக்குல்ல, இந்த காதல் ஒரு மனுஷனை என்ன வேணா பண்ண வைக்கும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் உன் முன்னாடி நிக்கிறனே நான் தான். லிவிங் ப்ரூஃப். நான் என்னதான் பண்ணல மீரா, எனக்கு தெரியும். அது ராதா வந்ததுல இருந்தே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னால நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. and என்னாலதான் உனக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். காதல்ல வலி ஏற்படும் போது அது எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்றீங்களா? மீரா, மீரா உண்மை என்னங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். அந்த யுவனும் ராதாவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேல அவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடும்போது என்னால எதுவுமே பண்ண முடியல. அமைதியை நின்றுட்டு இருந்த உன்னை டிஃபெண்ட் பண்ண முடியல. அவங்க நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியல. மீரா, இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது. அது என்னால நீ எங்க ஃபேமிலி பிரச்சனையில நீ மாட்டிக்கிட்டு தவிக்கிற. ஆனா இதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல மீரா. நீ உன் வாழ்க்கைய வாழு, நிம்மதியாரு, சந்தோஷமாயிரு. அதனால நீ ஒரு வேளைக்கு என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைச்சினாலும் that's absolutely fine. என்ன சொல்ல வரீங்கங்கறத தெளிவா சொல்லுங்க. மீரா, நீ தினமும் இங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற. நீ நிம்மதியா இரு மீரா. திரும்ப திரும்ப எங்க ஃபேமிலி பிரச்சனையால நீ எதுக்கா கஷ்டப்படணும்? எங்க ஃபேமிலி பிரச்சனையில நீ எதுக்கு மாட்டணும்? இதுக்கு அவசியமே இல்லல்ல மீரா. யூ என்ஜாய் யுவர் லைஃப். ஐ அம் டெல்லிங் யூ தட். கமான் மோகன் அண்ணா, வெரி குட். உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. ராதா உங்களோட லைஃப்ல இல்லாதப்போ மீரா உங்க லைஃப்ல இருக்கணும்னு நினைச்சீங்க. அவளும் இருந்தா. அண்ணா, உங்களுக்காக அவ என்னென்ன பண்ணா? உங்க பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணா. நம்ம ஃபேமிலியே தன்னோட ஃபேமிலியே நினைச்சு கஷ்டத்துல நம்ம கூடவே இருந்தா. அவளோட வீட்ல கூட நம்ம இருந்திருக்கோம். பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுல இருந்து அம்மாவை பாத்துக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் மீரா பண்ணிருக்கா. எல்லாம்னா ஆனா இன்னைக்கு ராதா உங்களோட வாழ்க்கையில திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க இவள போன்னு சொல்றீங்க. கீர்த்தி, நீ என்ன பேசுற? எனக்கு நல்லா தெரியும் மீரா எனக்காக, நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்கா. அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்.
அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மீற நிலைமையை கொஞ்சம் பாத்தீங்க, அவளோட கண்ணீரை பாத்தீங்க. இப்ப யாரால இவ அழுதுகிட்டு இருக்கா? என்னாலதான். இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனாலதான் எல்லாரும் இவள டார்கெட் பண்றாங்க. அட இவ மேல போட்டாங்களே பழி, அத பத்திலாம் இவ அவளோட வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. ஆனா அந்த பழியை இந்த சொசைட்டில இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியே போட்டாங்க. அண்ட் மீராவுக்கு இது மாதிரி ஒண்ணு இன்னொரு தடவை நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? நான் என்ன பண்ணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். என்னோட உறவு உங்க கூட மட்டும் இல்ல, இந்த வீட்டோட இந்த வீட்ல இருக்கிற எல்லார் கூடயும் இருக்கு. என்ன சொன்னீங்க? உங்களோட ஃபேமிலி. கடந்த 7 வருஷமா இது என்னோட ஃபேமிலியும் ஆயிடுச்சு. ஃபேமிலினா பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்கு நான் உங்களை விட்டுறக்கூடாதுன்னு அன்னைக்கு குஷி கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஒருவேளை பிரச்சனை வரும்போது ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிச்சுட்டாங்கன்னா இந்த உலகத்துல அப்ப உறவுனே ஒண்ணு இருக்காது. அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட இருந்து, உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் தூரமா போயிடணுமா? இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில நடந்த எல்லா விஷயமும், அந்த பொண்ணு சொன்ன எதையும் நான் பண்ணல நிரூபிக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். மீரா, மீரா, ராதா, நீ என்ன மட்டும் இல்ல, இப்ப என்னோட ஃப்ரெண்டையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. எனக்கும் உனக்குமான சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இதுக்கு நடுவுல நீ மீராவை கொண்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுக்கான பதில நீ சொல்லியே ஆகணும். நீங்க முதல்ல இந்த கேவலமான விஷயங்களை நிறுத்துங்க. ஒரு நல்ல அப்பாவா இருக்க முயற்சி பண்ணுங்க. பசங்களுக்கு நல்ல வளர்ப்பை எப்படி கொடுக்கணும்ன்றத கத்துக்கோங்க. என்ன பார்த்து என்ன சொல்றதா? என்னோட வளர்ப்பு சரியில்லையா? இனி உன்னோட வளர்ப்பை எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இரு. நான் ஒரு மோசமான அப்பான்னு சொன்னல, பார்த்துக்கிட்டே இரு. நீ ஒரு மோசமான அம்மாங்கிறத எல்லாருக்கும் முன்னாடி ப்ரூவ் பண்ற. மத்தவங்க மேல பழிக போடுறதுன்னா உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குல்ல. ஆனா ஒருத்தர் மேல பழி விழும்போது அவங்களுக்கு எப்படி வலிக்குங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். என்ன அங்கிள், வந்ததுல இருந்து ஸ்டம்பையே வச்சிட்டு இருக்கீங்க? ஸ்டம்ப் எங்க வச்சீங்கன்னா பால் நேரா போய் மனசோட வீட்ல தான் விழும். உங்களுக்கு தோனி மாதிரி ஆகணுமா வேண்டாமா? தோனியோட ஷாட்டை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? அவரை மாதிரி எய்ம் பண்ணி ஷாட் அடிக்காத வரைக்கும் எப்படி நீங்க தோனி ஆவீங்க? ஹெலிகாப்டர் ஷாட் பாத்திருக்கீங்களா? வாங்க ஹெலிகாப்டர் ஷாட்டை கத்து கொடுக்குறேன். வாங்க பால் போடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. ஓகே, ரெடி? வாமா மின்னல், இன்னைக்கு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. On your mark, get set, go. Six,
சிக்ஸ் சிக்ஸ் எவ்வளவு பெரிய சிக்ஸ், இவ்வளவு பெரிய சிக்ஸ் அடிச்சு இது வரைக்கும் நானே பார்த்தது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ். அட அங்கிள், இது உங்களுக்கு சிக்ஸா? அட இதுல போய் என்னடா இருக்கு, சும்மா கத்துவோமே. ஏ சிக்ஸ், பிரமாதமான சிக்ஸ், அருமையான சிக்ஸ், யாரும் பார்க்காத சிக்ஸ். ஆனா அங்கிள் இது ஒண்ணு 6 இல்லையே, நீங்க சீட்டிங் பண்றீங்க. அப்படியா? அப்படின்னா அது சிக்ஸ் இல்லையா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அது சிக்ஸா இல்லையா? கிட்ட வாங்க, வந்து அட்டாக் பண்ணுங்க. மானஸ், சீக்கிரம் ஹோம்வொர்க் பண்ணு. என்ன ஹோம்வொர்க்மா? என்ன ஹோம்வொர்க்னா இந்த ஹோம்வொர்க் தான். அம்மா, சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன விளையாட விடுங்களேன் ப்ளீஸ். பேபி, சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டு இருக்குல்ல, வெளிய ரொம்ப சூடா இருக்கும். நீ விளையாடணும் தானே? உள்ள உட்கார்ந்துட்டே இந்த ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் விளையாடு, சரியா? அம்மா அம்மா ப்ளீஸ். முடியாதுன்னு சொன்னல, ஹோம்வொர்க் பண்ணு. ஓ பாத்தியா, தப்பிச்சிட்டே. அவுட் இல்ல, இது நாட் அவுட். இது எப்படி அவுட்டா இருக்க முடியும்? இவர் விளையாடல கத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் ஏன் பண்றாருன்னு தெரியும். இப்ப என்ன பண்றேன் பாரு. இந்த யுவன் இருக்கானே, அவனை சும்மா விட மாட்டேன். குஷி, நீ அவனை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்த, ஏன் சொன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது. இவன் பெரிய கிரிமினல் நினைக்கிறேன். பட் யூ டோன்ட் வரி, நான் போலீஸ் கிட்ட போவேன். அவன் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லுவேன், எனக்கு எப்படி மாட்ட வச்சான்னு சொல்லுவேன். அப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவனோட எல்லா உண்மையும் வெளியே வரும். இல்ல மீரா, இது பண்றதுனால எந்த யூஸும் இல்ல. நான் ரொம்ப நாளா யுவன் அங்கிளை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அவரு ரொம்ப ஸ்மார்ட். அவன் எல்லாத்தையும் ஃபுல் ப்ரூஃப் பிளானிங்கோட பண்ணுவான். அவனுக்கு அகைன்ஸ்டா ஒரு ப்ரூஃபும் கிடைக்காது. ஒரு வேலை ஏதாவது கிடைச்சாலும் அத அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்குவான். அந்த மாஸ்க் எவ்வளவு பெரிய ப்ரூஃப் தெரியுமா மீரா? அது என் கையிலயும் கிடைச்சது. ஆனா அவன் அந்த மாஸ்கே வீடியோவா எடுத்துட்டான். எல்லா பழியும் ஏன் மேல திருப்பிட்டான். அவன் அந்த மாஸ்க்கும் ஹூடி போடுறதா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஆனா அவன் அதை எப்படி டெலீட் பண்ணான்னு தெரியல. அப்புறம் அந்த சம்பி கடிச்ச மார் ராமா கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் தான் சம்பிய விட்டு கடிக்க விட்டேன்னு. அவன் வெறும் கிரிமினல் இல்ல, புத்திசாலி கிரிமினல். கிரிமினல் எவ்வளவு வேணாலும் புத்திசாலியா இருக்கட்டும் குஷி, கண்டிப்பா ஏதாவது ப்ரூஃப் விட்டுட்டு தான் போவான். நாம இப்ப அதை தான் தேடணும். இங்க பாருங்க மேம், இது எல்லாத்தையும் நானா பண்ணல. இது எல்லாத்தையும் என்கிட்ட ஒருத்தர் பண்ண சொன்னாரு. யார் அது? குஷி, ஒருவேளை யுவன் அந்த பொண்ணுகிட்ட பொய் சொல்ல சொல்லி காசு கொடுத்திருந்தா, இதுக்கான அர்த்தம் நான் பேசினதுக்கு அப்புறம் தான் யுவன் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கான். ஒருவேளை இந்த கான்வர்சேஷன் இங்க நடந்திருந்தா, அதுவும் நம்ம வீட்டு முன்னாடி நடந்திருந்தா, அது கண்டிப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கும்ல. வா போய் பார்க்கலாம். அது எப்படி அவுட்? அங்கிள், ஒரு முறை தான் சான்ஸ், நீங்க அவுட். அட யாருக்கெல்லாம் சாக்லேட் வேணுமோ அவங்க எல்லாரும் நாட் அவுட் சொல்லுங்க பார்க்கலாம். நாட் அவுட், நாட் அவுட், நாட் அவுட், நாட் அவுட், நாட் அவுட், நாட் அவுட், நாட் அவுட். இங்க என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? என்ன மேடம், இதுக்கும் நீங்க நோட்டீஸ் அனுப்புவீங்களா? ஹலோ மேடம், நாங்களாம் பசங்களா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறோம். இங்க பாருங்க, சொசைட்டில விளையாடுறதுலாம் அலௌட் தான். பட் பால் என்னோட ஜன்னல்ல வந்து விழுந்திருக்கு. அது சொசைட்டி ரூல்ஸ்க்கு எதிரானது. சொசைட்டி ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க. பசங்க விளையாடணும்னா விளையாடட்டும், எவ்வளவு வேணாலும் விளையாடட்டும், நல்லா விளையாடட்டும். ஆனா மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம விளையாடணும். சாரி, இதுக்கப்புறம் கதவுல பால் படாது. தேங்க்யூ so much. பேட்டிங் பண்ணலாமா பசங்களா? அப்ப பவுலிங் போடு, பவுலிங் போடு.
நாம ஒரு நல்ல ஷாட் அடிக்க போறோம். செம ஷாட். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே விளையாடுறாங்களே, என்னையும் போக விடுங்களேன் ப்ளீஸ். மானஸ், அம்மா வேணான்னு சொன்னல, வேணாம். முதல்ல ஹோம்வொர்க் பண்ணு. ஸ்கூல் டைம்ல லீவ்ல விளையாடிக்கோன்னு சொல்றீங்க, லீவ் நேரத்துல படிக்கணும்னு சொல்றீங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர் அம்மா. நாட் ஃபேர்மா, சாப்பிடு. ஆண்டி பால் ப்ளீஸ் ஆண்டி. உங்களுக்கு பால் தானே வேணும், இதோ வரேன். பசங்களா, ஆண்டியை கூப்பிடுங்க. ஆண்டி ஆண்டி ஆண்டி. எவன் பால் அடிச்சானோ அவனோட மண்டையை உடைக்கிறேன். நான் இப்ப சும்மா விட மாட்டேன். ஆண்டி பால் கொடுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. எது இந்த பால் தானே, இந்த பாலை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். போங்க, எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. போங்க, இல்லனா நீங்க என்ன பண்ணுவீங்க ஆண்டி? இல்லன்னா நான் போலீஸ கூப்பிடுவேன். உள்ள தூக்கி போட்டுருவேன். ஆ, இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பச்சை பச்சை பால் வடிகிற பசங்களை ஜெயில தூக்கி போட்டுருவீங்களா? உங்களுக்கு இருக்கிறது மனசா இல்லாத ஒரு கல்லா? உங்க மனசுக்குள்ள என்னதான் இருக்கு? இந்த பசங்கள கிடையாது, உங்களை மட்டும்தான் உள்ள தூக்கி போடுவேன். ஏன் மனசுல இல்ல, உங்க தலைக்குள்ளதான் வெறும் மண் இருக்கு. நீங்க ரொம்ப மோசம் ஆண்டி. பால் வேணுமா? எல்லாரும் சொல்லுங்களேன்டா. மோசமான ஆண்டி, மோசமான ஆண்டி, மோசமான ஆண்டி, மோசமான ஆண்டி. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? எழுத மாட்டியா? சீக்கிரம் எழுது. சரியான பைத்தியம். அம்மா இதோ இப்ப வந்துடுறேன், நீ எல்லா டேபிள்ஸும் எழுது. எல்லாருக்கும் தேங்க்யூ. தட் வாஸ் a wonderful 15. நான் சூப்பரா அடிச்சல. உங்க எல்லாரோட பாராட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரி மேம். இன்னும் கொஞ்சம். இங்க ஸ்டாப் பண்ணுங்க. அட என்ன, இந்த வீடியோ மட்டும் எப்படி நினைச்சு? இதோட அடுத்த ஃபுட்டேஜ் எங்க? இவ்வளவுதான் ரெக்கார்டா இருக்கு. இவ்வளவுதான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நல்லா தேடி பாருங்க, அடுத்த ஃபுட்டேஜும் இருக்கும், நல்லா பாருங்க. இல்ல மேடம், இவ்வளவுதான் இருக்கு. எமர்ஜென்சி ஃபோன் மேம், இப்போ வரேன். இப்படிதான் நடக்கும்னு தெரியும், அதான் நடந்திருக்கு. யுவன் அங்கிள் தப்பு பண்ணிட்டு ஒரு ப்ரூஃபும் விட்டதில்ல, அதுதான் உண்மை. கிரிமினல் இல்ல, மாஸ்டர் மைண்ட் கிரிமினல். கண்டிப்பா அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பான். நாம அதை தான் கண்டுபிடிக்கணும். அட என்னடி பேசுறீங்க? முணுமுணுன்னு சத்தமா பேசணும் கேட்டு தொலைக்கும். என்ன இவளுங்க எவ்வளவு பார்த்தாலும் டிடெக்டிவா சுத்துறாளுங்க. என் வீட்டு ஜன்னலுக்குள்ள டெலஸ்கோப் வழியா பாக்குற ஆளுங்க. இவன் என்ன பண்றான்னு கண்டுபிடிக்கணும். பெருசா அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்துட்டா நான் பண்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலான்னு நினைப்பேன். ஏமா இந்த சமைக்கிறது, துணி துவைக்கிற வேலை எல்லாம் உங்களுக்கு இருக்காதா? இந்த குஷிலாம் படிக்கலாமே. வீட்டை பார்த்து போலாம்ல, ஏண்டையும் உயிரை வாங்குறீங்க? இவங்களெல்லாம் தூக்குறதுக்கு நான் ஒரு லிஸ்ட போட்டு வேலை பார்க்கணும். தப்பி தவறி யாரையாச்சும் விட்டுட்டேன்னா no problem. I'm smart enough to understand. பாத்தீங்களா? அடடா, இதுதான் என்னோட பெஸ்ட் டைரி.
இதுல நான் இன்னைக்கு எழுத போற பேரு MEERA மீரா. அங்கிள் ஏம் அடடா, தேங்க்யூ தேங்க்யூ அங்கிள் ஏம் தேங்க்யூ. அடே மானஸ், நீயும் கீழே வா. எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். கீழே வா. நீ ஒரு வேலை பண்ணு, நீ என்னோட இந்த பேட்டை வச்சுக்கோ. புது பேட்டை கொண்டு வந்திருக்கேன், புது பேட், நியூ. அம்மா என்ன விளையாட விட மாட்டேங்கிறாங்க. விட மாட்டேங்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி உன்னை விடாம இருப்பாங்க? அட, விளையாடுறது குழந்தைங்களுடைய பிறப்புரிமையாச்சே. நம்மளுடைய ஸ்ரீ பத்மஸ்ரீ சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா? Playing cricket is my birthright and I'll play it. சச்சின் டெண்டுல்கர் அப்படியா சொன்னாரு? அது தெரியல கண்ணா, ஆனா காட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் கண்டிப்பா அப்படி சொல்லிருப்பார்ல.